இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை 2 மறைசாட்சியருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர்கள் இருவருமே திருச்சபையுடைய வரலாற்றில் 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். திருத்தந்தை புனித போந்தியன் மற்றும் புனித ஹிப்போலிட்டஸ் அப்படின்று இவர்களை நம்ம அறிகிறோம். திருத்தந்தை போந்தியன் 5 ஆண்டுகள் தான் திருத்தந்தையாக இருந்தார் என்றும், இவர்கள் இருவருமே சர்தேனியா என்கிற ஒரு தீவுக்கு கடத்தப்பட்டு அப்பொழுது இருந்த அரசனால் கொடுமைப்படுத்தப்பட்டு சுரங்க வேலை செய்ய இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு கடைசியில் இவர்கள் மறைசாட்சியாக மரணித்தார்கள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க கால திருச்சபையில் பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் ஏற்பட்டாலும் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் என்கிற பெருமையோடு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருப்பதற்கு நல்ல முன்மாதிரிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றி நாமும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் அல்லது இந்த நாட்டில் அல்லது நாடுகளுக்கிடையே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போர்கள், சண்டைகள், வெறுப்புகள், வேற்றுமைகள், இவை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம், யார் பெரியவங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படி என்கிற இந்த அடிப்படையான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் இன்றைக்கு மனித வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. யார் பெரியவன் என்கிற ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு கேள்விக்குத்தான் உங்களுக்கும் எனக்கும் திருத்தூதர்களுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை தந்திருக்கிறார், தெளிவான ஒரு பதிலை தந்திருக்கிறார். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறியிருக்கிறார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மையே தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி, இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கடைசியாக காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்த அந்த ஆயருடைய மகிழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த பகுதிக்கு செல்லாமல் முதல் பகுதியை மட்டும் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விண்ணரசில் மிக பெரியவர் என்கிற அந்த கேள்விக்கு சிறு பிள்ளையை நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னையே தாழ்த்தி மனம் திரும்புகிறவர் தான் விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று அறியப்படுவார் என்கிற செய்தியோடு, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்கிற அழகான செய்தியையும் இன்றைக்கு இறைவன் தருகிறார். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் கேரள மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த அந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடரில் பலர் தங்களுடைய தாராள உள்ளத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி 3 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி அதில் கிடைத்த ரூபாய் 15,000 கேரள முதலமைச்சருக்கு தன்னுடைய காணிக்கையாக அல்லது தன்னுடைய உதவியாக கொடுத்தார் என்கிற ஒரு புகைப்பட செய்தியை ஒன்று நான் பார்த்தேன். பல தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், சினிமா நடிகர்கள் கோடிக்கணக்கில் இந்த பேரிடருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. ஆனால் அவர்கள் செய்த உதவியெல்லாம் தாண்டி ஒரு சிறு குழந்தை 3 மணி நேரம் தன்னுடைய உடலை வருத்தி இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய உதவியை செய்திருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக நான் பார்த்தேன். 2வது ஒரு காணொளி, வழியில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெரியவரை பார்த்து இறக்கப்பட்டு தன்னுடைய அம்மாவை அழைத்து அந்த பெரியவரிடத்தில் சென்று தன்னிடம் இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலிருந்து அவருக்கு தண்ணியை ஊற்றி அவரை குடிக்க செய்துவிட்டு பிறகு தன்னுடைய லஞ்ச் பாக்ஸிலிருந்து அந்த பெரியவருக்கு உணவு எடுத்து கொடுத்ததை உண்மையாகவே கண்ணீரோடு சமீபத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, நம்மிடம் இருக்கிற குழந்தைகள் உண்மையாகவே
இறைவனுடைய குணநலங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் கடவுள் இன்னும் குழந்தைகளை நமக்கு பரிசாக கொடுப்பதற்கான காரணம் அவர் இந்த உலகத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த செய்தியோடு தான் வருகிறது. பாவம் நிறைந்த இந்த உலகமாக இருந்தாலும், சுயநலம் நிறைந்த ஒரு உலகமாக இருந்தாலும், வன்முறை நிறைந்த ஒரு உலகமாக இருந்தாலும், கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நிச்சயமாக ஒரு நாள் இந்த குழந்தைகளைப் போல தம்மையே தாழ்த்தி இந்த மக்கள் மனம் மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்வதாக ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். ஆன்மீகமிக்கவர்களே, இந்த குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்களைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா குழந்தைகளும் தாட்சி உள்ள குழந்தைகளாக இருப்பார்கள். தங்களை எளியவர்களாகவே அவர்கள் எப்பொழுதும் வெளிப்படுத்துவார்கள். அகம்பாவம் நிறைந்த, போட்டிகள் நிறைந்த, பொறாமைகள் நிறைந்த அல்லது தற்பெருமை நிறைந்த குழந்தைகளை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி என்றால் கடவுள் திருமுன்னிலையில் தாட்சி உள்ளவர்களாக இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள இன்றைக்கு முடிவெடுப்போம். 2வது ஒரு அழகான குணநலம் குழந்தைகளிடம் நாம் பார்ப்பது நம்பிக்கை. எப்படி தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் நம்புகிறார்களோ, பெரியவர்களை நம்புகிறார்களோ, உதவி செய்பவர்களை நம்புகிறார்களோ, அதே போலத்தான் கடவுள் நம்மிடம் அந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக அவரையே நம்பி நாம் வாழ்கிற பொழுது நம்மை வானக தந்தையாக வழிநடத்துவார், கரம் பிடித்து வழிநடத்துவார் என்கிற 2வது செய்தியையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 3வது ஒரு குணநலனாக குழந்தைகள் பிறருக்கு உதவி செய்கிற குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். இயல்பிலேயே இருப்பதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிற குழந்தைகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இத்தகைய குழந்தைகளைப் போல தாட்சி உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், எல்லா நேரத்திலும் உதவி செய்பவர்களாய் நம்மையே மாற்றி இந்த உலகை கடவுள் வாழுகிற உலகமாக மாற்றிட நமது சிறு பங்களிப்பை இன்றே தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.